ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன மாதிரியான பலன்களை தரார் அப்படின்னு பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சூப்பராக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. யாரெல்லாம் கிருத்திகையோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கும். சூப்பராக நல்ல பொண்ணு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு அமைஞ்சு திருமணம் நடக்கும். அதே போல் கிருத்திகை நட்சத்திர காதலர்களுக்கும் திருமணம் இந்த வருஷம் மிக மிக சிறப்பாக நடந்துடும். பொண்ணு கிருத்திகை ஆனாலும் நடக்கும், பையன் கிருத்திகை ஆனாலும் நடக்கும். திருமணம் அல்லாத உறவுகளில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. நீங்களும் நல்லாவே இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் உண்டா? 100% சூப்பராக நல்லபடியாக திருமணமாகவும் மன ஒத்த தம்பதிகளாக வாழ்வாங்க. அவங்களுக்கு மிக்க சிறப்பாக குழந்தைகள் அமையும். 2வது குழந்தைக்கு காத்துட்ருக்கவங்க, 2 பொண்ணு 2 பையன், அதனால் எனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே மிக சிறப்பான குழந்தைகள் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒன்றும் குடும்ப பிரச்சனை இருக்காது. ஏன்னா சனி உத்திரட்டாதியில் இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகளாகி சண்டையாகி மனைவி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனது, இல்லை நீங்கள் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதே போல் மாமியார் மருமக சண்டை, வீட்டில் இருக்கிற வேறு பெண்களோட அக்கா தங்கச்சிங்க, கணவருடைய அக்கா தங்கச்சிங்களோடையெல்லாம் பிரச்சனையாச்சு, அப்படியெல்லாம் இருந்தது இல்லைங்களா? அது எல்லாமே இந்த வருஷம் அவங்களே கூப்பிடுவாங்க. கணவரே வந்து கூப்பிட்டு போவார். வா வீட்டுக்கு போகலாம், இனிமேல் அம்மா உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என் சிஸ்டர்லாம் வரவே மாட்டாங்க, நீ வா போகலான்னு சொல்லி கணவரே வந்து உங்களை கூட்டி போவார். இல்லை கோச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போன மனைவி திரும்பி வந்து உங்களோடையே இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது பிரிஞ்சிருந்த எல்லாருமே இந்த நேரத்தில் கூடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு வந்திருப்பீங்க, கொலீக்ஸ் கூட சண்டை போட்டிருப்பீங்க. அவங்கள எல்லாமே இன்றைக்கி இப்போ பார்த்ததும் சிரிச்சுட்டு போய் கை குலுக்கிட்டு பேசிட்டு அப்படியே ஜாலியாக ஆகிடுவீங்க. அதனால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு சிறப்பான காலகட்டமே தான் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா எல்லா வயசுக்காரங்களும் மிக மிக சிறப்பாக படிப்பாங்க. அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், வேலைக்காக வெளிநாடு போகிறவங்க மிக மிக சிறப்பாக இருக்குது, அவங்களுக்கு போயிட்டு வருவாங்க. அதே போல் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இங்கே தொழில் பண்ணுறீங்க, அதுக்கான இதெல்லாம் போய் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றதோ அல்லது வெளிநாட்டுக்காரர்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறதோ தாராளமாக நீங்கள் வெளிநாட்டில் போயும் பண்ணலாம். வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்தாலும் இங்கே வச்சே அவங்களுக்கு வேலையும் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி மிக மிக சிறப்பாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வராது. அதாவது சப்தமஸ்தானத்தில் வர்ற சனி இவங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளுமே கொடுக்க மாட்டார். அதனால் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுன்றது கிடையவே கிடையாது. அதே போல் தொழில் சிறப்பாக நடக்கும், வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வேலைக்கு இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்த எல்லாருக்கும் கட்டாயம் இந்த வருஷம் வேலை அமைஞ்சிரும். ரேவதிக்கு வந்ததுமே வேலை அமைஞ்சிரும். அதே போல் பதவி உயர்வுகளுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, இந்த கம்பெனி மாறணும், இந்த கம்பெனி வேண்டாம், இன்னொரு கம்பெனி இதே மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் கட்டாயம் மாற்றம் அமையும். தொழில் தொடங்குறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த வருடம் வியாபாரிகளாக மாறுவீங்க. அதை கரெக்டாக செஞ்சிங்கனாலே போதும், உங்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சிடும். கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு முனைப்போட வேலை செய்யுங்க, கடனை வாங்குங்க, கடன் கட்டி முடியுங்க, தாராளமாக கடன் வாங்கலாம். எனக்கு இது அதிர்ஷ்டமான காலகட்டமாக, இந்த 1 வருட காலம் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா,
கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், பண அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. தொழில் மூலமாக பணம் வரும், வேலைக்கு போகிறனால பணம் வரும், உற்பத்தி தொழில் செய்கிறனால பணம் வரும், எங்கேயாவது நிலுவையில் இருக்கிற பணங்கள் வந்து சேரும், சிட்டு பணங்கள்லாம் வந்து சேரும், நீங்கள் எதற்காவது கொடுத்து வச்சுருப்பீங்க நண்பர்களுக்கு, அந்த பணம்லாம் வந்து சேரும். அதன் மூலமாக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், இடம் வாங்கி போடலாம். சொந்த வீடு ஒன்று இருந்துச்சுன்னா அத்தோடு விட்டுருங்க போதும். ஆனால் இடங்கள் நிறைய வாங்கி போடலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுக்கு. ஸோ மிக மிக சிறப்பான பண அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறது மிக மிக சிறப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.